வாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். எங்கள் மாமியார் மேலே மெதுவாக படிக்கட்டு ஏறி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக போகிறாங்க. நாங்கள்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் மெதுவாக போவாங்க. எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டெய்லி கவனிப்போம். இன்றைக்கி பாருங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். கீழே தான் நாங்கள் குடியிருக்கோம். இவங்களுக்காக தான் நாங்கள் கீழே வந்தோம். இப்போ பாருங்கள் மேலே ஏறி போகிறாங்க. மேலே ஏற்கனவே நாங்கள் இங்கே பாருங்கள் என்ன பண்ண போகிறாங்க, சிட்டுக்குருவிகளுக்கு தினை போட போகிறாங்கங்க. சிட்டுக்குருவி நாங்கள் நிறைய இருக்கோங்க எங்கள் வீட்டில். தினை போட்டு வச்சுட்டு தான் நாங்கள் போவோம். மீண்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டோமோ என்னமோன்னு நினச்சிட்டு அவங்க பாருங்கள் ஏற்கனவே இருக்குது பாருங்கள், திருப்பியும் போடுறாங்க பாருங்கள். மறுபடியும் பாருங்கள் அவங்க மனசு பாருங்கள், திருப்பி போடணும் அப்படின்னு மறுபடியும் போடுறாங்க பாருங்கள். அந்த சிட்டுக்குருவிங்கெல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள், பறந்து போயிட்டுருக்கு. நிறைய சிட்டுக்குருவி இருக்குங்க எங்கள் வீட்டில். ஆனால் எங்கள் மாமியார் டெய்லி போய் இந்த மாதிரி தினை போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சுட்டு அங்கே பாருங்கள் மீண்டும் என்ன பண்ண போகிறாங்க. ஓஹோ, தண்ணி ஊற்ற போகிறாங்க. அதுக்கு தண்ணி வேணும்ல, தண்ணியே இல்லை, எங்கேயுமே இல்லை. பாருங்கள் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருங்க. குருவிகள்லாம் சிட்டுக்குருவிகள் நிறையா இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி இந்த சிட்டுக்குருவிகள் எங்கள் வீட்டில் நிறையா இருக்கும், வந்துகிட்டே போயிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் எங்கள் மாமியார் தான். பாருங்கள் டெய்லி போய் அவங்க சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டு தான் வருவாங்க. நாங்களே செஞ்சு வச்சுருந்தா கூட அவங்க மன திருப்தியாக செய்வாங்க. செஞ்சது இல்லாமல் கீழே இருக்கிற குப்பைகளெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு தான் வருவாங்க. அவங்க ஏஜுக்கு அவங்க மெதுவாக நடந்து போய் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா நம்ம செய்ய சொல்கிறதில்ல, இருந்தாலும் அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அதனால் வயதானவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். பாருங்கள் இங்கே எந்த குப்பைகள் இருந்தாலும் சுத்தம் பண்ணிடுவாங்க. சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு மெதுவாக வருவாங்க. யாரையும் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டில் அவங்க வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பாதுகாப்பாகவும் நாங்கள் பார்த்துக்குவோம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா.